தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர்ஸில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான சமையல் கூடம் நடேசன் தெருவில் செயல்பட்டு வந்தது. இங்கு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கேஸ் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியது. இதில் 4 ஊழியர்கள் பலத்த காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் மறுநாளே சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர்ஸ் நிர்வாகம் அவர்கள் 4 பேரையும் மருத்துவர்களின் ஆலோசனைக்கு எதிராக அங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்து அவர்களை வானகரத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தது. இந்நிலையில் அவர்களில் மூர்த்தி என்பவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே தீ விபத்து குறித்து ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து மட்டுமே மேற்கு மாம்பலம் போலீசார் செய்திருந்தனர். விபத்திற்கு காரணமானவர்கள் யார், விபத்து ஏற்படுத்தும் வகையில் கவனக்குறைவாக உணவு கூடத்திற்கு அனுமதி அளித்தது யார் என்பதை பற்றியெல்லாம் போலீசார் விசாரணை நடத்தவில்லை என்று கூறப்பட்டு வந்தது. மேலும் தீ விபத்து தொடர்பாக சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர் உரிமையாளரிடம் விசாரணை கூட போலீசார் நடத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்த ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் கவனக்குறைவால் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த போலீசார் முதல் தகவல் அறிக்கையை மாற்றியுள்ளனர். இதனால் அந்த முதல் தகவல் அறிக்கையில் சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர் உரிமையாளர் பெயரோ சமையல் கூட பொறுப்பாளர்கள் பெயரோ இல்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே தற்போது உயிரிழந்த ஊழியர் மூர்த்தியின் உடல்நிலை மோசமான நிலையில் இருந்தபோதே சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர்ஸின் உரிமையாளரும் வழக்கறிஞரும் அவரது உறவினர்களை சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த விவகாரம் குறித்து போலீசில் புகார் அளிக்க கூடாது என்று கூறி தடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. போலீசிடம் செல்லாமல் இருந்தால் நிவாரணத் தொகை தருவதாக சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர்ஸ் உரிமையாளர் தரப்பில் சொல்லப்பட்டதாக மூர்த்தியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து முதலில் 2 லட்சம் ரூபாய் வழங்குவதாக பேரம் பேசி பின்னர் 6 லட்சம் ரூபாய் வழங்க முன்வந்துள்ளதாக மூர்த்தியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.